ஹாய்ங்க. குமட்டிக்கீரை கடையல் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மண் சட்டி தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. மண் சட்டியில் துவரம்பருப்பு ஒரு 3/4 டம்ளர் எடுத்து கழுவி போட்டுட்டேன். பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 7 மிளகா போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 5 பல், சீரகம் 1/4 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு பருப்பை 3/4 பதம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட கீரையை சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கீரை வெந்துருச்சு. ஒரு சட்டியில் தாளிச்சிக்கலாம். அதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து வெடித்ததும் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் போட்டு, காஞ்ச மிளகா 2, கருவேப்பிலை சிறிதளவு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தாளித்ததை இது கூட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடைஞ்சி எடுத்தால் சூப்பரான குமட்டிக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது.